ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சுழியம். இது சுவையான இனிப்பான ஸ்நாக்ஸு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள், நான் 1/2 kg கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சு அதை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கால் கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இந்த 3/4 கிலோ வெல்லம் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 600 கிராம் வெல்லம் எடுத்தால் போதுமானது. இப்போ நம்ம 4 விசில் வச்சு வேக வச்ச அந்த கடலைப்பருப்பை ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் 1-2ஆகவே அரைச்சிக்கலாம். இப்போ வெறும் வானிலையில் நம்ம எடுத்து வச்சுக்க 3/4 கிலோ வெல்லத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வெல்லத்துலேருந்தே பாகு வரும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒட்டாமல் கிளறி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தேங்காய், அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சில்லாக எடுத்து ஜாரில் போட்டும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தையும் தேங்காயும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒட்டாமல் கிளறி விடுங்க. உங்களுக்கே தெரியும், வெல்லத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. தேங்காய் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுடலாம். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேராமல் நல்லா கலந்து விடுங்க. தேவைன்னா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வானிலை நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த பதத்துக்கு வந்தால் தான் நம்ம உருண்டையாக பிடிக்க முடியும்.
இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் உருண்டையாக அப்படி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் எடுத்துருக்கிற 1/2 கிலோ கடலப்பருப்புக்கு இத்தனை சுழியம் நமக்கு கிடைக்கும். இப்போ மைதா மாவு ஒரு 350 கிராம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சி, தண்ணி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியை கரைச்சா தான் சுழியம் சாஃப்டாக இருக்கும். வானில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம சுழியத்தை 2 பக்கமும் பரட்டி இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிங்கன்னா சுழியம் ஹார்டாயிரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பரட்டி விடுங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான இனிப்பான சுழியம் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.